சிறகடிக்க ஆசை நிர்பயமும் ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக மனோஜ் பேரில் வந்து இன்சூரன்ஸ் அப்புறம் கோவில் பூஜையில் வந்து அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுறது இது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. மனோஜ் வந்து ரோகிணி எந்த அளவுக்கு நல்லவளாக இருக்கான், ஆனால் நாம் வந்து ரோகிணியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்க வீட்டில் வந்து அப்போ அவங்களுடைய அம்மா வச்சு இருந்துட்டு, டே மனோஜ் என்ன ஆச்சு, என்ன எதுக்கு கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு சொன்னி அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோகிணி வந்து அந்த அளவுக்கு மோசமான இல்லைம்மா, ரோகிணி ரொம்ப நல்லவ, என்னடா உன் பொண்டாட்டிக்கு உடனே சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டியான்றாங்க. இல்லைம்மா, நானும் நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்தேன், கண்டிப்பாக வந்து ரோகிணி ரொம்பவே நல்லவம்மா, எனக்கு ரோகிணியை நினச்சும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இந்த அளவுக்கு நம்ம பேசிட்டோமேன்னு சொல்லிட்டீங்கப்ப, நீ வேணும்னா கூட அவளை நம்பலான்னா அந்த ரோகிணியை இனி நம்ப மாட்டேன்டான்றாங்க. நம்ம நம்புற மாதிரியெல்லாம் அவள் அந்த அளவுக்கு நல்லவளே இல்லை, மோசமானவ, ஆனால் நீ உன் பொண்டாட்டி என்னடனா இந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கியா, டே உன்கிட்ட அவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான்றாங்க. அம்மா போதுமா, இனிமேல் ரோகிணி பற்றி தப்பாக பேச வேண்டாம், நீ ரோகிணியை நம்புறியோ இல்லையா, ஆனால் நான் ரோகிணியை நம்புகிறேன், யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. இதை கேட்ட விஜய் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.